பண்ணிக்கலாம். குட் மார்னிங் ஒன்ஸ் அகைன் ஆல் ஆஃப் யூ. இப்போ இன்றைய செஷனுடைய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கேஸ் லா டைஜஸ்ட். இதில் நம்ம ஒரு முக்கியமான ரீசெண்ட் கேஸில் பார்க்க போகிறோம். இது என்னன்னா, இந்த வேல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வெர்சஸ் தி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்டேட் டேக்ஸ். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டேக்ஸ் ஏசிக்கும் இந்த வேல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இடையேயான ஒரு கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்கு ப்ரீஃப் பண்ணணும்னு சொன்னால், இந்த இடத்துல இவங்க நோட்டீஸ் ஆன்லைனில் சர்வ் பண்ணிட்டாங்க, ரிமைண்டர்ஸும் சர்வ் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி அதை ஆன்லைனில் செக் பண்ணலை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, டிமாண்ட் எல்லாமே போட்டாச்சு, ஆர்டரை போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெயின் ப்ரேயர், இவர் இந்த பெட்டிஷனருடைய மெயின் ப்ரேயர், டாக்ஸ் பேயர் பெட்டிஷனருடைய மெயின் ப்ரேயர் என்னவா இருந்துச்சுன்னா, நீ எனக்கு நோட்டீஸ் சரியா சர்வ் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நோட்டீஸ் சர்வ் செய்வதற்கான சட்டப்பிரிவு 169 அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆக்ட் மற்றும் ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆக்டில் வந்து 169 செக்ஷன் 169 இருக்கு. அந்த 169 பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் சர்விங் த நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் வந்து நம்ம ஆன்லைன்ல சர்வ் பண்றதும் ஒரு ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் தான். ஸோ டிபார்ட்மெண்ட் த ரெஸ்பாண்டன்ட் உடைய கன்டென்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நாங்க அந்த ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் ஆன்லைன்ல அப்லோட் பண்றது நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த 169ல நம்ம நிறைய வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் வந்து நீங்க போர்ட்டல்ல அப்லோட் பண்ணாலும் நோட்டீஸ் சர்வ் பண்ணதாக கருதப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நான் முறையாக தான் உங்களுக்கு நோட்டீஸை சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் கோர்ட் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிமைண்டர்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கஸ்டமர் டாக்ஸ் பேயர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் அவர் நீங்கள் சொல்றத அவருடைய பதிலை கேட்பதற்கும் ரிப்ளையை கேட்பதற்கும் நீங்க இடம் போய் சேர்ந்துச்சா அவருக்குன்றதை இன்ஷூரே பண்ணாம விட்டுட்டீங்க. அதனால நீங்க ஏன் ட்ரை பண்ணிருக்க கூடாது அதர் வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 169 என்னவா சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி டெசிஷன் ஆர் ஆர்டர் சம்மன்ஸ் நோட்டீஸ் ஆர் அதர் கம்யூனிகேஷன் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் ரூல்ஸ் மேட் தேர் அண்டர் ஷால் பி, முக்கியமா ஷால் பி சர்வ்டு பை எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த எனி ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் அப்படின்றது பை கிவிங் ஆர் டெண்டரிங் இட் டைரக்ட்லி பை அ மெசஞ்சர், நேரடியாக கொரியர் மூலமாகவோ இல்லை மெசஞ்சர் மூலமாகவோ கொடுத்து அனுப்புவது. ஆல்சோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, டு த அட்ரஸி, டு த taxable person, or to the manager, or to the authorized representative, or to the advocate, or the tax practitioner holding the authority to appear in the proceedingsன்றத சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நோட்டீஸ் சரியாக சர்வ் செய்யப்பட்டதா அப்படின்றதுக்கு வந்து நாம இங்க ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக கொடுப்பது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட் கொரியர் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ ஆர்பிஐ ஐடின்னு சொல்றாங்க. இதை தான் நம்ம இந்த கேஸ்லால ஒரு காரணமா சொல்றாங்க. நீங்க ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அனுப்பி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷன் ரொம்ப தெளிவா மற்ற விஷயங்களையும் சொல்லுது. பை சென்டிங் ஏ கம்யூனிகேஷன் டு ஹிஸ் இமெயில் ஐடி பை மேக்கிங் இட் அவைலபிள் ஆன் த காமன் போர்ட்டல். இதுதான் நார்மலாக எல்லாரும் பண்றாங்க. 169 1D தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, தவிர மற்ற விஷயங்கள்ல யாரும் பெருசா இது பண்றதில்ல. Then by publication in a newspaper circulating in the locality in which the taxable person and the person to whom it is issued, அவர் taxable person இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல விளம்பரத்தின் மூலமாகவும், then if none of the mode aforesaid is practicable, எதுவுமே நடைமுறை இல்லைன்னா, சாத்தியமா இல்லை, நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னா, by affixing it in some conspicuous place at his last known address, place of business or residence, and if such mode is not practicable for any reason, then by affixing a copy thereof on the notice board of the office of the concerned officer or authority who or which passed such decision. அப்ப என்ன சொல்றாங்க, எதுவுமே முடியலனாலும் ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் வச்சானா கூட
இது நோட்டீஸ் சர்வ் ஆனப்பட்டதா கருதப்படும் அப்படின்றத இங்க சொல்றாங்க ஆக்சுவலா. சரி, இப்போ நம்ம இந்த கேஸ்க்குள்ள வந்துருவோம். இங்க நடந்த விஷயம் என்ன? இவங்க நோட்டீஸை அப்லோட் பண்ணது எனக்கு தெரியல, டாக்ஸ் பேயர் சொல்றாரு. அதனால நீங்க டிமாண்ட் போட்டது என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, என்னுடைய பதிலை கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் 12/1/2024 அப்போ TRC 7 பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இந்த வியூ அடிஷனல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸில் அப்லோட் ஆயிருக்கு. பெட்டிஷனர்ஸ் வாஸ் நாட் அவேர் அண்ட் நாட் ஃபைல்டு. அவருக்கு தெரியல பெட்டிஷனருக்கு, அதனால அவர் ரிப்ளையும் ஃபைல் பண்ணல. வித்தின் டைம், அவர் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ரிப்ளையும் ஃபைல் பண்ணலை. அதனால ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்டது. இதுல இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஷுட் ஹவ் அப்ளைடு ஹிஸ் ஆர் ஹர் மைண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர்டு த பாசிபிலிட்டி ஆஃப் சென்டிங் நோட்டீசஸ் பை வே ஆஃப் அதர் மோட்ஸ். அதான் சொல்றாங்க. இப்போ அதர் மோட்ஸ்னா என்னென்ன மோட்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 169ல என்னென்ன மோட்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ ஜட்ஜை என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க நோட்டீஸ் திரும்ப திரும்ப ரிமைண்டர் கொடுத்தோம், நம்ம டாக்ஸ் பேயர் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க அதர் மோட்ஸை ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. மியர்லி பாசிங் அண்ட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். ஸோ பார்ட்டி ரெஸ்பாண்டன்ட், சாரி, பெட்டிஷனர் நம்ம டாக்ஸ் பேயருடைய கிரிவன்ஸை கேட்காமலே நீங்க வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுக்கறதுனால பை ஃபுல்ஃபில்லிங் த எம்டி ஃபார்மாலிட்டிஸ் நேம் பண்றாரு. இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தையா இருந்தது இந்த என்டையர் ஜட்ஜ்மெண்ட்ல. அதாவது எம்டி ஃபார்மா, இப்போ பண்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இந்த எம்டி ஃபார்மாலிட்டி, நானும் பேருக்கு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்டி ஃபார்மாலிட்டிஸ் வில் நாட் சர்வ் எனி யூஸ்ஃபுல் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேம் வில் ஒன்லி பேவ் வே ஃபார் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லிட்டிகேஷன்ஸ். நீங்க அந்த மாதிரி பண்றதால, ஆபீசர் அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி பண்றதால நிறைய தேவையில்லாத குழப்பங்களை தான் ஏற்படுத்தும் அப்படின்றாரு. அது இல்லாம நாட் ஓன்லி வேஸ்டிங் த டைம் ஆஃப் த ஆஃபீஸர் கன்சர்ன், உங்களுடைய நேரத்தையும் வீணாக்குது. அது இல்லாம ப்ரிஷியஸ் டைம் ஆஃப் தி அப்பீலட் அத்தாரிட்டி அண்ட் ட்ரிபியூனல் அஸ் வெல் அஸ் த கோர்ட். ஸோ தேவையில்லாம உங்களுக்கு கோர்ட்டுக்கு வர வச்சு அங்க நம்ம பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நீங்க மெனக்கெட்டு நீங்க அதர் மீன்ஸ்ல டாக்ஸ் பேயரை அணுகி இருக்கலாமே அப்படின்னு இந்த கேஸ்ல ஜட்ஜி ரொம்ப அழகா அவருடைய அப்சர்வேஷனை பதிவு பண்றாரு. Officer should strictly explore other modes of sending notices when there is no response from the taxpayer. அதான் இங்க ரொம்ப அண்டர்லைங் ரெக்கமெண்டேஷனாக பார்க்கணும். ஸோ ஒரு ஆஃபீஸர் நோட்டீஸ் போட்டால், நான் ரிமைண்டர் போட்டேன், 2 ரிமைண்டர் போட்டேன், 3 ரிமைண்டர் போட்டேன், நீங்கள் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால ரெஸ்பாண்ட் பண்ணாததால நான் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க கொடுக்க வேண்டாம். தேவையில்லாமல் ஏன் நீங்க எல்லாரையும் சிரமத்துக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்றாரு. அப்புறம் ஆஃபீஸர் ஷுட் ஹவ் ட்ரைடு அப்படின்னு சொல்றாரு, சஜஷனை சொல்றாரு. ஷுட் ஹவ் ட்ரைடு சம் அதர் மோட் ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் இன் 169 ஒன் ஆஃப் தி ஆக்ட், ப்ரிஃபரபிளி பை வே ஆஃப் ஆர்பிஐடி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. நீங்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. தேர்ஃபோர் கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் தேர் இஸ் அ லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீயிங் ப்ரொவைடட். ஸோ டாக்ஸ் பேயருக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. provided to serve the notices orders effectively to the petitioners. ஸோ பெட்டிஷனருக்கு எஃபெக்டிவா இந்த கம்யூனிகேஷன் போய் சேர்ந்துதான்றத நீங்க ஊர்ஜிதப்படுத்திக்காமையே நீங்க பாட்டுக்கு எக்ஸ்பார்ட்டி நீங்க தன்னிச்சையாக முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு இந்த இடத்துல ஜட்ஜ் சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு, ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆச்சுன்னா, இந்த போட்ட ஆர்டர் டிமாண்டு ஏதாவது என்னத்துக்கும் என்ன ஆச்சு, இதுக்கிடையில டாக்ஸ் பேயர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் நாங்கள் இதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு நாங்கள் தேவையான அந்த டியூவில் 25% ஆஃப் தி டியூ கூட கட்ட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டிஷனருடைய கவுன்சில் அங்கே சொன்னதால ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆர்டர் டேட்டட் 12/1/24 வாஸ் செட் அசைட், அதை வந்து தள்ளுபடி செய்துட்டு த மேட்டர் வாஸ் ரிமாண்டட் டு த ரெஸ்பாண்டன்ட். திரும்பியும் ஆஃபீஸருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்டயே திருப்பியும் அந்த சப்ஜெக்ட் அனுப்பி ஃபார் ஃப்ரெஷ் கன்சிடரேஷன், புதுசாக அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து ஆன் கண்டிஷன் தட் த பெட்டிஷனர் ஷெல் பே 25% ஆஃப் தி டிஸ்பியூட்டட் டேக்ஸ் அமௌண்ட். ஸோ டேக்ஸ் பேயர் சைட்லேயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக அவர் சொன்னது போலவே, டாக்ஸ் பேயர் கமிட் பண்ணது போலவே நீங்கள் 25% டேக்ஸை கட்டிட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டேக்ஸ் அமௌண்ட் 25% வந்து அதுவும் வந்து ஒரு 4 வாரத்துக்குள்ள, இந்த இது ஆர்டர் போட்டதுல இருந்து 4 வாரத்துக்குள்ள அந்த 25% கட்டி, ஏன்னா இது டாக்ஸ் பேயரை தான் அதை கமிட் பண்ணிக்கிறார், கட்டிட்டு நீங்க
ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெட்டிஷனர் ஷால் ஃபைல் த ரிப்ளை along with the required documents if any within a period of 3 weeks from the date of payment. அப்போ அந்த இது 4 வாரத்தில் பணத்தை கட்ட சொல்றாங்க. 4 வாரத்தில் பணத்தை கட்டிட்டு பணம் கட்டின தேதியிலேருந்து 3 வாரத்துக்குள்ள ரிப்ளை நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸோட ரிப்ளை பண்ணீங்கன்னா, ரிப்ளை பண்ண தேதியிலேருந்து ஒரு 14 நாள் கிளியர் நோட்டீஸ் கொடுக்க சொல்கிறாங்க ஆஃபீஸரு, வந்து டாக்ஸ் பேயருக்கு, பெட்டிஷனருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஃப்ரெஷ் அசஸ்மெண்ட் ஆஃப்டர் ஹியரிங், அவரை பர்சனல் ஹியரிங் தேவைப்பட்டா கூப்பிட்டு அவருடைய ரிப்ளை எல்லாம் ஃபுல்லாக ஹியரிங் எடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வேல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வெர்சஸ் த கமிஷனர் ஸ்டேட் டாக்ஸ் லா கேஸ்லால நமக்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கேஸ்லாம் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மியர் அப்லோட் இந்த போர்ட்டல் அது மட்டுமே வந்து எனிவே சட்டத்தில் எனி ஒன் ஆஃப் தி மோடு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கோர்ட் ஆஃப் லாவில் அவங்க கோர்ட் ஆஃப் லா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெட்டிஷன் அந்த நோட்டீஸ் ஒரு டாக்ஸ் பேயருக்கு டிமாண்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கை அவருக்கு சரியாக தெரிவிக்கப்பட்டதா அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படின்றது ரொம்ப அடிக்கோடிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தெரியப்படுத்துது. ஸோ இதுதான் நம்ம இந்த கேஸ்லா டைஜஸ்ட் பற்றிய நம்மளுடைய புரிதலாக இருக்கு. ஸோ இன்றைய கேஸ்லா நம்ம ஒரு கேஸ்லா டைஜஸ்டோட நம்ம இந்த கேஸ்லா டைஜஸ்ட் விஷயத்த